சென்னை அணியில் குட்டி ஏபிடி சிஎஸ்கே கொடுத்த இன்ப அதிர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா நடப்பு ஐபிஎல் தொடரில் ஏறத்தாழ அனைத்து அணிகளும் 6 முதல் 7 போட்டிகள் வரை விளையாடியுள்ள நிலையில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 4 புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் உள்ளது. 5 போட்டிகள் தொடர்ந்து தோல்வியுற்று ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது சிஎஸ்கே. பிளே ஆஃபினை உறுதி செய்ய இனி மீதமுள்ள 7 போட்டிகளில் குறைந்தது 6 போட்டிகளாவது வென்றாக வேண்டும். இல்லை என்றால் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் செல்ல 5 போட்டிகளாவது வென்றாக வேண்டிய நெருக்கடியில் உள்ளது சிஎஸ்கே. இந்நிலையில்தான் சென்னை அணியில் இடம்பெற்றிருந்த வேகப்பந்து வீச்சாளர் குர்ஜப்னீத் சிங்கிற்கு மாற்றாக தென்னாப்பிரிக்காவின் அதிரடி கிரிக்கெட் வீரர் பிரேவிஸ் சிஎஸ்கே உடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குர்ஜப்னீத் சிங் காயம் காரணமாக தொடரிலிருந்து வெளியேற உள்ளார். சென்னை அணியில் ஒரு வெளிநாட்டு வீரருக்கான இடம் மீதமுள்ளதால் தென்னாப்பிரிக்க வீரரை மாற்றாக ஒப்பந்தம் செய்ய முடிவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்காவுக்காக இதுவரை ஓரிரு போட்டிகளில் மட்டுமே டெவால்ட் பிராவிஸ் விளையாடியிருந்தாலும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் பிரேவிஸ் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இவர் புகழ்பெற்ற ஏபிடி வில்லியர்ஸின் சொந்த மகன் என்பதாலும் இவரது பேட்டி மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. டெவால்ட் பிராவிஸ் ஏற்கனவே ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மொத்தம் 10 போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் எம்எல்சி மற்றும் எஸ்சிஏ 20 போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார். சென்னை அணியில் இணைவது குறித்து தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக தனது இன்ஸ்டா பக்கத்திலும் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டுள்ளார் பிரேவிஸ். இவரின் வருகை சென்னை அணிக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.